காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிற்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம்.